வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் நாம் நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்க்காக, நம்மளுடைய பள்ளி பருவத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, நன்றிகளை ஏறெடுத்து ஒரு துதியோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி குறிப்பாக தமிழ்நாட்டு பள்ளி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னோட்டமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தயவாக இருந்ததை எண்ணி அவரை நம்ம துதிப்போம். எவ்வளவோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிற, நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கொடுத்து, இதனால் வரை நம்மை நடத்தி வந்த தேவன் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஒரு வேளை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது தேவன் நம்மை தொட்டிருக்கலாம், நம்மை தேடி வந்திருக்கலாம் பாருங்கள். அதையெல்லாம் எண்ணி நாம் தேவனை துதிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பா சிறு வயதில் நீர் எங்களை தேடி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய கரம் எங்களை தொட்டதே, அதற்காக நன்றி சுவாமி. எங்கோ நான் இருந்தேன், அறியாமல் அலைந்தேன் என்று இருந்த வேலையில கர்த்தாவே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இதனால் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, உம் நாமத்தை நான் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக நீ எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ப்ரொடெக்ஷனுக்காக நன்றி சுவாமி. ஸ்கூல் டேஸில் நீ கொடுத்த ப்ரொடெக்ஷனுக்காக, ப்ரொவிஷனுக்காக, நீ கொடுத்த நல்ல கல்விக்காக, தேவனே நீ கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோட நாமத்தை கர்த்தாவை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை துதித்து உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே கெட்டி செய்யும் சுவாமி. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஓ ஹalleluya, ஹalleluya, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லோ. தொடர்ந்து நம்ம விசேஷமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1.25 கோடி பள்ளி மாணவர்கள் என்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது பாருங்கள். தமிழ்நாட்டில் மாத்திரம் 57,000த்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்குகிறதாக சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்பொழுது இந்த 1.25 கோடி பள்ளி மாணவர்களை நினைத்து அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம். என்ன அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, முதலாவது நல்ல கல்வி அவங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும், நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது, நாம் அடிக்கடி நியூஸ்லலாம் பார்க்குற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த ட்ரக்ஸ், போதைப்பொருள்னால் பாதிக்கப்படுகிற ஒரு அவலம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பாலியல் தொல்லை பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும் அல்லது நெய்பர்ஹுட்லேயா இருக்கட்டும். ஸோ இப்படிப்பட்ட ரீதியில், இப்படிப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல ஒரு சூழல், வளர்வதற்கான சூழல் உண்டாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். குடும்ப பிரச்சனைகள், அப்புறம் தகப்பன் குடி பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள்னால அவங்க நல்லா வளர்வதற்கான ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் போகிறது. அது அவர்களுடைய வாழ்வை நல்ல முன்னேற்றத்திற்கு நேராக செல்வதற்கு தடையாக இருக்குதுப்பாங்க. நாம் இந்த வேலையில் நம் மாநிலத்தில் உள்ள, நம் தமிழகத்தில் உள்ள பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், அவர்கள் தொடப்பட வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரியத்துக்கு நான் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, தமிழ்நாட்டில் உள்ள 1.25 கோடி பள்ளி மாணவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தேவனே, நீர் பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், பிள்ளைகளை கர்த்தாவே அன்பு கூறுகிற தேவன். தேவனே, உங்களுடைய வார்த்தையில் வாசிக்கிறோமே சுவாமி, மோசேவை குழந்தையாக இருக்கும் பொழுதே நீர் வேறு பிரித்து ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாற்றினீர். இப்போ சாமுவேலை சிறு வயதிலேயே வேறு பிரித்தீர். அப்பா, அதுபோல் கர்த்தாவே நீர் கர்த்தாவே பிள்ளைகளை இன்றையும் நேசிக்கிற அன்பு கூறுகிறீர். உங்களுடைய கரத்தில் அந்த 1.25 கோடி பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. தேவனே, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தொடுங்க, உங்களுடைய விசேஷமான ஞானத்தினால் நிரப்பங்க. அப்பா, இன்றைக்கும் கூட அநேக கர்த்தாவே படுகொலிகள், கர்த்தாவே வழி விலகச் செய்கிற காரியங்கள் பிள்ளைகள் முன்பு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலிருந்தும் நீர் கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கணும் சுவாமி. அப்பா, போதைப் பொருள்னால் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவை சீரழியாதபடிக்கு, அப்போ அதற்கு ஒரு பெரிய ஒரு கர்த்தாவை தடை உண்டாகட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த போதைப் பொருள் கிடைக்கப்படாதபடிக்கு கர்த்தாவை நீர் கர்த்தாவை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டவங்க இதில் செயல்படுகிற அந்த நெட்வொர்க்கை கர்த்தாவை நீர் குலைத்து போடும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி.
நிச்சயமாகவே கர்த்தாவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரக்ஸ் ஆன ஆக்சஸே இருக்கக்கூடாது அப்பா. அப்படிப்பட்ட ரீதியில் நீர் கர்த்தாவே மாற்றத்தை கொண்டு வாருங்க. அரசாங்கத்தை கூட கர்த்தாவே நீர் பயன்படுத்துங்க. இதில் இருக்கிற அஃபிஷியல்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கர்த்தாவே நீர் கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தில் நீர் செயல்பட்டு தேவன் நீர் தாமே இந்த காரியங்களை மாற்ற போகிறதுக்கான ஸ்தோத்திரம் சாமி. பாலியல் தொல்லையினால் பாதிக்கப்படுகிற பெண் பிள்ளைகள் விசேஷமாக நம்ம கருத்தில் கொடுக்குறோம். தேவனே எப்பேற்பட்ட தொந்தரவுகள் இனி வராதபடிக்கு நீர் கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. பள்ளிக்கூடங்களில் விசேஷமாக இதற்கென்று ஒரு கண்காணிப்பு கமிட்டி இருக்கட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. ஸ்கூல்ஸில் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய வீடுகளில், வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் கர்த்தாவே வருகிற எல்லா விதமான பாலியல் தொந்தரவுகளும் இல்லாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சாமி. இது இப்பேற்பட்ட காரியங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை, போதை பொருளினாலையும் பாலியல் தொந்தரவுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் கருத்தில் கொடுக்குறோம். அவர்களுக்கு நீரே விடுதலை கொடுங்க சுவாமி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விடுதலை நான் உச்சரிக்கிறோம் இந்த பிள்ளைகள் மீது. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீர் கர்த்தாவே அவர்களை தொடுங்க. நீர் கர்த்தாவே அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்த்துக்கொள்ளுங்க சாமி. அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்புறம் உள்ளங்கள் கர்த்தாவே காயப்பட்டு கர்த்தாவே ஒரு வேதனைக்குள்ளாக இருக்குமே, அதிலிருந்து நீர் கர்த்தாவே விடுதலை கொடுங்க. இவர்களுக்கு அப்போ ஊழியம் செய்ய முடியாத உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக எழுப்புங்க சுவாமி. அப்போ பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதிக்க குடும்பத்தில் இருக்கிற கர்த்தாவே சமாதானத்துக்கு புறம்பான சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும் சுவாமி. குடும்ப பிரச்சனைகள்னால பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்படாதபடிக்கு தேவனே நீர் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றித்தாங்க சுவாமி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் தமிழ்நாட்டு பிள்ளைகளை உங்களுடைய கடத்தில் கொடுத்து ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே இப்பொழுது கூட பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்ம கடத்தில் கொடுக்குறோம். 10th 11th 12th பிள்ளைகள் நம்ம கடத்தில் கொடுக்குறோம் சுவாமி. அவர்கள் கூட நீர் அப்பா எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்க. பெரிய ஒரு தைரியத்தை கொடுங்க, முடியாது ஞானத்தை கொடுங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கு மேலே உங்களுடைய வார்த்தை அவர்களை கொண்டு கர்த்தாவே அவளை சென்று அடையட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற இருளை கர்த்தாவே, பயங்களை, அதைரியங்களை உடைய வார்த்தை மாற்றி போடட்டும். நம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி கர்த்தாவே இந்த பிள்ளைகளை சென்று அடையட்டும் சுவாமி. விசேஷமாக அதற்கென்றே இப்போ உங்களுடைய ஊழியர்கள் நீங்கள் எழுப்புங்க. பள்ளி பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவை ஊழியம் செய்யும்படியாக கர்த்தாவை நீர் ஆட்களை கர்த்தாவை எழுப்புங்க சுவாமி. பிள்ளைகளை எழுப்புங்க சுவாமி. ஓ தேங்க்யூ 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 லார்ட். கர்த்தாவை எதிர்பார்க்கிறோம். வருகிற நாட்களில் எங்களுடைய கர்த்தாவை தமிழ்நாட்டு பிள்ளைகள் கர்த்தாவை சிறந்து விளங்க போவதை பார்க்கிறோம். அவங்க கர்த்தாவே படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க போவதை பார்க்குறோம். உண்மை அறிகிற அறிவில் சிறந்து விளங்க போவதை பார்க்கிறோம். அப்படி எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர், அதற்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம். பெரிய காலம் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.